ஓகே. ஸோ நான் கடைசியா வந்து டுவாலிட்டியில இந்த மினிமைஸ் ப்ராப்ளம் அதாவது ப்ரைமல்ல மினிமைஸா இருந்தா அது என்ன மாதிரி இருக்குமென்று ஒரு உதாரணம் ஒன்று சொல்லி கொண்டு வந்தேன். என்ன சொன்னாருண்டா சாப்பாடை வச்சு சொன்னான். சாப்பாடு இப்படி தயாரிக்கிறோம்ட்டா அதுக்கு என்ன வாங்கி கொஸ்ட் வரும் அதை என்ன வாங்கி மினிமைஸ் பண்றோம்ட்டு. ஓகே. அதை வந்து கொஞ்சம் வித்தியாசமா மாத்தும். இப்ப சாப்பாடு தானே அது. சாப்பாடுண்டா சரி. விவசாயி தானே சாப்பாடு வர்றதுக்கு முக்கிய காரணம். சரி, ஓகே, விவசாயி மாதிரி நாங்க இருந்து பார்ப்போம். இப்ப விவசாயி என்ன செய்யறோம்டா, சோளம் வந்து போடுறேன். சோளம் போடுறேன், அங்கால வாழை அது போடுவேன். அப்ப சோளத்தை நான் எக்ஸ் ஒன் குறிச்சா வாழை அதுகளை எக்ஸ் டூ. அது சோளம் ஒன்று ஒரு சோளம் போடுறதுக்கு எவ்வளவு காஸ்ட் வருது. அதுதான் நாங்க கண்ட அதுல வந்து போட்டிருப்பேன். அது என்ன வழி வந்து மறந்துட்டு அப்ப நான் இங்க சும்மா போடுறேன். சரியா ரெண்டு எக்ஸ் டூ. இது வந்து வாழை செய்யறதுக்கு இத்தனை எவ்வளவு காஸ்ட் வருது உங்களுக்கு. அஞ்சு. ஓகேயா. அப்ப மொத்தமா வந்து இதுதான் இந்த கொஸ்டா இருக்கு, மொத்த கொஸ்ட். அதை வந்து என்ன செய்ய போறோம், மினிமைஸ் பண்ண போறோம். அதான் கொள்கை. பாமரண்ட கொள்கை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு எனக்கு எவ்வளவு மினிமம் உற்பத்தி எவ்வளவு மினிமம் காசுல நான் இதை வந்து உற்பத்தி செய்யலாம்ன்றது. ஓகேயா. ஆனா அந்த வாழை சோளம் அதுகள் செய்யக்க தெரியும். அதுக்கு பசலைய மற்றது இது பூச்சி நாசினி அதுகள் எல்லாம் போடணும் தானே. அது மினிமம் இவ்வளவு போடணும்ன்ட்டு கட்டாயம் கொண்டு இருக்குன்னு. அப்ப அதை வச்சுக்கொண்டு நாங்க சொன்னாங்க என்ன, எக்ஸ் ஒன்னுக்கு இத்தனை இது போடணும், எக்ஸ் எக்ஸ் டூக்கு இத்தனை போடணும்ட்டு. சரியா. அப்ப மினிமம் போடணும்டா ஒரு வேல்யூ வரும். ஓகேயா. அதே மாதிரி நியூட்ரிஷன் ஏதாச்சும் போடணும்டா அதுக்கும் இதே மாதிரி வரும். ஓகேயா. எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ வந்து நான் நெகட்டிவிட்டியை பார்த்தா என்ன கிரேட்டர் தானோ ஈக்குவல் டுவா இருக்கும். ஓகேயா. சரி. இப்ப இப்படி ஃபார்மர் இருக்குது. நீங்க ஃபார்மரா இருக்கிறீங்க. இப்ப வார யாருன்னா இந்த ரிசோர்சஸ் இருக்கு அதானே, இந்த ரிசோர்சஸ் இந்த நியூட்ரிஷன் பசலை பூச்சி நாசினி அதை வந்து விற்கிறார் சப்ளையர். சரியா. சேல்ஸ்மேன் வாரார், வந்து ஃபார்மரோட கதைக்கிறார். ஃபார்மரோட கதைச்சு என்ன செய்ய போறார், விற்க போறார். சரியா. இப்ப விற்கிறேன்டா என்ன செய்யறது. ஸோ அந்த சேல்ஸ்மேனுக்கு என்னவா இருக்கும், அவர்கிட்ட நோக்கம் என்ன. அவருக்கு இந்த 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 பூச்சி நாசினி மற்றது நியூட்ரிஷன் அதெல்லாம் விற்கிறதுல வார அந்த பெறுமதி வந்து முடிஞ்ச வரைக்கும் இவர்கிட்ட மேக்சிமம் என்னால கூட்டக்கூடிய அவ்வளவுக்கு கூட்டி கூட அந்த அளவுக்கு வித்து தள்ளி விட்டுரும் அந்த ஆளு நோக்கமா இருக்கு யாருக்கு, சேல்ஸ்மேனுக்கு. அப்ப சேல்ஸ்மேனுக்கு யோசிச்சு பாருங்க, இது இந்த இது அளவோட ஷடோ பிரைஸ் தானே அது இந்த பெறுமதி. அது வந்து Y1. இது பூச்சி நாசினி என்றா அது இந்த ஷடோ பிரைஸ் வந்து ஒரு அலகு இந்த விலை வந்து இதா இருக்கு. மொத்தமா தெரியும் இவருக்கு இவ்வளவு வேணும் என்று இருக்குத்தானே. இவருக்கு 100 100 இது வேணும், கட்டாயம் வேணும். இதுக்கு பூச்சி நாசினி ஒரு மினிமம் 50 மினிமம் வேணும். ரெண்டா இவர்கிட்ட எவ்வளவு விற்கலாம், 100 Y1 50 Y2 இந்த பெருமாதிக்கு தான் விற்கலாம் என்ன. அப்ப இந்த பெருமதி இதால வார அந்த பெருமானம் இருக்குத்தானே. அந்த பெருமானத்தை முடிஞ்ச வரைக்கும் சேல்ஸ்மேன் என்ன விற்கிற ஆள் என்ன யோசிப்பார், முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு எவ்வளவு கூட்ட முடியுமோ அவ்வளவு கூட்டி தள்ளி வித்தி விட்டுரும். அப்ப என்ன, இந்த இது வந்து என்ன இருக்கும், இந்த இந்த ரோ மெட்டீரியல் இந்த இந்த பெறுமதி வந்து மேக்சிமைஸ் பண்ணத்தான் பார்ப்பேன் முடிஞ்ச வரைக்கும் சேல்ஸ்மேன். சரியா. அப்ப ஆனா என்ன, ஆனா பாமர் சொல்ற மாதிரியும் பாமருக்கு தேவையான அளவுக்கு தான் நாங்க அது கொடுக்கணும். அதை விட இப்ப பாருங்கள் என்ன, இப்ப வந்து இந்த சோளம் இது செய்யறதுக்கு எவ்வளவு, சோளத்தை நாங்க கொஸ்ட் உற்பத்தி செய்யறதுக்கு ரெண்டு செலவாகுது. ரெண்டு வைங்க நோமலா. அப்படி ரெண்டு செலவாகுதுன்றா அந்த சோளத்துக்கு பாவிக்கிற அந்த பூச்சி நாசினியும் நியூட்ரிஷனும் அதுன்ற பெறுமதி வந்து இந்த ரெண்டை விட கூடவா இருந்தா அந்த ஃபார்மர் வந்து அந்த விவசாயி வந்து இவற்றை இருந்து அந்த நியூட்ரிஷன் அந்த ரிசோர்ஸ் எல்லாம் வாங்குவாரா. இல்ல, வாங்க மாட்டாரு. என்ன இது எனக்கு வழக்கமையாவே சும்மாவே சோளத்தை ரெண்டு இதுக்கு நீ செஞ்சுட்டு போலாம். அதை விட கூட காசை கொடுத்து உனக்கு அது அதுக்கு தேவையான ரிசோர்ஸ் தான் வாங்கணும்.
இல்ல வாங்க மாட்டேங்க. அப்ப அதை என்னன்னு பாக்குறேன்னா இந்த இதுதான் இந்த இருக்குத்தானே இந்த இதை ஏ என்று வைங்க. திரும்ப நம்பர் எழுத பஞ்சியா இருக்கு. ஸோ ஏ என்றா X1 அது செய்யறதுக்கு எத்தனை நியூட்ரிஷன் வேணும்? ஏ என்ற நியூட்ரிஷன் வேணும். அது என்ற பெறுமதி AY1. அதே மாதிரி எத்தனை பூச்சி நாசினி வேணும்? பி BY2. அவ்வளவும் என்ன ஒரு அலகு X1 செய்யறதுக்கான செலவழிக்கிற பெறுமதி, அந்த ரிசோர்ஸ் பெறுமதி அது எனக்கு அதை செய்யறதுக்கான வளமையான கொஸ்ட்டை விட குறைவா இருக்கணும். சரியா? அதே மாதிரி தான் இங்கேயும் அதே மாதிரி போடுவீங்க. CD என்று போட்டுட்டா அதே மாதிரி வரும். CY1 பிளஸ் DY2. இது எனக்கு வாழை செய்யறதுக்கான கொஸ்ட்டை விட குறைவா இருக்கும். அது 5. ஆனா விக்கிற வெளியே எப்பயும் என்ன கிரேட்டர் ஈக்குவல் டு 0. அப்ப இது விளங்கிட்டுதான் இங்க மினிமைஸா இருக்கிற ப்ராப்ளம் கொஸ்ட் அங்க சேல்ஸ்மேனுக்கு முடிஞ்ச வரைக்கும் அதை எவ்வளவு விலைக்கு வித்தா எனக்கு கூட லாபம் அடையலாம், கூட காசுக்கு நான் விற்கலாம் என்றதான் ஆயிட்ட நோக்கம் சேல்ஸ்மேனுக்கு. அதே மாதிரி இங்க மினிமம் இவருக்கு இவ்வளவு தேவைன்னு இருக்குது, இவ்வளவு கண்டிஷன் இருக்குது. அதே மாதிரி அவருக்கு என்னவா இருக்கும்? அதே நேரம் அவர் விற்கிற வேல்யூ ஒவ்வொன்றுண்ட அழகு உற்பத்தி செலவு செலவை விட குறைவா இருக்கணும். அப்ப இங்க கிரேட்டர் தான் ஈக்குவல் இருக்கிறது, அங்க லெஸ் தான் ஈக்குவல் மாறி இருக்குது. ஸோ இதுதான் மேக்சிமத்துக்கும் மினிமத்துக்கும் எப்படி ஏன் இது இப்படி மாறுதுன்றதுக்கு அர்த்தம். ஓகேயா? ஸோ அதே மாதிரி இதுக்கு ஒரு ஜென்ரலா ஒரு ஃபார்மேட் இருக்குது. இதை நாங்க என்னென்று குறிப்போம். இப்ப நீங்க செஞ்சதை பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இதை மெட்ரிக்ஸ்ல நான் இதை குறிக்க போறேன். எப்படி குறிக்கிறோம்னு பாருங்க. இதுதான் பிரைம் ப்ராப்ளம். ஓகேயா? பிரைம் ப்ராப்ளம் இந்தியாவில் டுவல். ஓகேயா? பிரைம் ப்ராப்ளத்துல எனக்கு ஒரு மேக்சிமைசேஷன் ப்ராப்ளம் இருக்குது. என்ன செய்ய போறேன்னு அதுல தெரியும். எக்ஸ் என்ற ஒரு மேட்ரிக்ஸ் எந்த டிசிஷன் வேரியபிளை குறிக்குது. ஓகேயா? அதே மாதிரி கண்டிஷன் என்னென்ன சச் தட் டிசிஷன் வேரியபிள் லெஸ் தேன் ஈக்குவல் டு ஒரு வேல்யூவா இருக்கும். இதுல அந்த குணம் என்ன இருக்கும்? அது அந்த ரிசோர்ஸ் மெட்டீரியல் ஒவ்வொரு இதுக்கும் எத்தனை பாவிக்கிறதுன்றது இந்த ஏ குறிக்கும். ஓகேயா? மேக்ஸிமத்துல என்ன பாவிப்போம்? ஒவ்வொரு டிசிஷன் வேரியபிளுக்கும் ஒவ்வொரு குணகத்துல என்ன இருக்கும்? அது ப்ராஃபிட் இருக்கும் தானே. ஒரு அலகு இது செய்தா எவ்வளவு ப்ராஃபிட் வரும்? அதை நான் சி டிரான்ஸ்ஃபார்ம் குறிக்கிறேன். சி டிரான்ஸ்ஃபார்ம் இதையும் பிரிக்கிறேன், ப்ராஃபிட் வரும். இது மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல நான் குறிக்கிறேன். அதே மாதிரி மினிமம் அண்ட் இதே மைன் என்று போடுவோம், இதே மாதிரி போடுவோம் சச் தட். ஆனா அதுக்கு தெரியும், அதுக்கு மினிமம் ப்ராப்ளத்துக்கு நாங்க அட்டமாய் குறிப்போம். கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு பி என்று குறிப்போம். ஓகேயா? இப்ப சொல்லுங்க, மேக்சிமம் ப்ராப்ளத்தை டுவலுக்கு மாத்தேக்கு நாங்க அது மினிமம் ப்ராப்ளம் மாத்துவோம் என்றோம். இங்க எக்ஸ் என்ற டிசிஷன் வேரியபிள் பாவிச்சா அங்க டிசிஷன் வேரியபிள் என்ன இருக்கும்? ஷேடோ பிரைஸ் y என்றதை பாய்ப்போம். ஓகே. அதே மாதிரி இங்க இந்த கொண்டிஷன்ல இது என்ன இருக்கு? இங்க எக்ஸ் பாவிச்சா இங்க y என்று இருக்கு. ஆனா இங்க லெஸ் தேன் ஈக்குவல் டு இருந்தா அங்க கிரேட்டர் தானே இருக்கு. ஆனா சொல்லுங்க, இங்க நாங்க மாத்துக்க என்ன சொன்னாங்க? இந்த y என்னவா இருக்கணும்? மினிமைஸ் ப்ராப்ளத்துல மேக்ஸிமம் இந்த ப்ராஃபிட்டை விட கூடவா இருக்கணும். நான் ஒரு ரிசோர்ஸ் செஞ்ச அப்ப ஒரு அலகு X1 வார அந்த ப்ராஃபிட்டை விட நான் அந்த X1க்கு செலவழிக்கிற மொத்த ரிசோர்ஸ் வேல்யூ அதை விட என்ன கூடவா இருக்கணும். அது அது அதை செய்யறதுக்கான செலவு அதுன்ற பெறுமதி கூடவா இருந்தா எனக்கு நல்ல, அது அதால வர ப்ராஃபிட்டை விட கூடவா இருக்கணும். அப்ப இது இங்க போகும். அப்ப அது ஒவ்வொரு ப்ராஃபிட் இருக்கு தானே, அந்த ப்ராஃபிட் என்ன வரும்? இப்படி 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 இப்படித்தானே வரும். அங்க முதல் இங்க, அப்புறம் அடுத்தது X2க்கு X3க்கு அப்படி வரும். அதை நான் இந்த வடிவத்துல போடணும் மற்ற பக்கத்துல. அப்ப அது சி டிரான்ஸ்ஃபார்ம் இருந்தது இங்க சியா போயிடும். அதே மாதிரி என்ன ஒவ்வொரு எக்ஸுக்கும் என்ன பாவிச்சு நாங்கள்
ஒரு எத்தனை இது பாவிக்கணும்னு தெரியும் தானே ஏ. அப்ப ஏன்றது இது இங்க போட்டா இங்க வந்து ஏ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். அதே மாதிரி இங்க எவ்வளவு இருக்குதோ, எத்தனை ரோ மெட்டீரியல் இருக்குதோ அதுதான் டோட்டல் அமௌண்டா இருக்கும். அந்த டோட்டல் அமௌண்ட் வந்து இங்க ஒவ்வொரு ஷேடோ பிரைஸோட பெருக்கு போடுறதுதான் எல்லா ரிசோர்ஸுன்ற கூட்டுத்தொகையா இருக்கும். அது ரிசோர்ஸுன்ற வேல்யூ. அப்ப அது இப்படி வருது. அதே மாதிரி மினிமத்தையும் நீங்க அப்படி மாத்தினீங்கன்னா இப்படி வரும். மேக்ஸிமைஸ் ஆகும் V டிரான்ஸ்போஸ் Y such that A டிரான்ஸ்போஸ் Y வந்து லெஸ் தேன் ஈக்குவல் டு சியா இருக்கு. ஓகே, இதுதான் ஜென்ரலான மாற்று முறை. நாங்க இப்ப சார்ன்ற டியூட்டுக்கு போவோம். ஓகேயா, லெட்ஸ் கோ. சரி, ஓகே. Dual theory in linear programming. So duality as a concept allows linear programming model to define directly and systematically associated to another LPP. இப்ப அதான் நான் சொன்னேன், ரெண்டுமே சம்பந்தப்படுது. அது இந்த ஒரு ஒப்டிமல் சொல்யூஷனும் மற்ற ஒப்டிமல் சொல்யூஷன் ஆட்டோமேட்டிக்கா சரியா வரும். சரியா, duality வந்து நாங்க ரெண்டு வகையா சொல்லலாம். If the primal contains a large number of constraints and a smaller number of decision variables, the computation can be considerably reduced by solving its dual problem. அப்ப எங்க நாங்க dual ப்ராப்ளத்தால சால்வ் பண்றது ஈஸியான்னு பார்ப்போம். எப்ப ஏண்டா பிரைமல் ப்ராப்ளத்துல நிறைய கண்டிஷன் இருக்குதுண்டா, நிறைய கான்ஸ்டன்ட்ஸ் இருந்துச்சுன்றாலும் அதே மாதிரி டிசிஷன் வேரியபிள் குறைவாகவும் இருந்துச்சுண்டா இதை நாங்க யூஸ் பண்ணலாம். ஏன், குறைஞ்ச டிசிஷன் வேரியபிள்னா குறைஞ்ச கான்ஸ்டன்ட் வரும், கூட கான்ஸ்டன்ட்னா டுவெல்ல வந்து நிறைய சொல்யூஷன் வேரியபிள் வரும். அப்ப அதை வந்து நாங்க என்ன கொஞ்சம் கண்டிஷன் தானே, அந்த ரெண்டையும் வச்சுக்கொண்டு நாங்க ஈஸியாக கிராஃப்லயோ இன்னதுலயோ செய்து டக்குன்னு காணலாம். அதுக்கு தான் அதே மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் of the dual variables from economic or engineering point of view provides extremely useful facts in making future decision. அப்ப எங்களுக்கு சில நேரம் ஷேடோ பிரைஸ் தான் எங்களோட முக்கிய கொள்கையா இருக்குதுன்றா நாங்க டுவல்லே செய்கிறது நல்ல ரிசோர்ஸஸ் எப்படி நாங்க எஃபிஷியண்டா பாவிக்கலாம்ன்றது. சரியா, எப்படி டுவல் ப்ராப்ளத்தை நாங்க கொண்டு வரோம்னு போட்டிருக்கோம். இப்போ சொன்னேன் கேனானிக்கல் ஃபார்ம்ல இருக்கிறது. சொன்னேன் இதுல வந்து என்ன லெஸ் தேன் ஈக்குவல் இருக்கும், அதெல்லாம் இப்படி இப்படி மாத்துறோம். சரியா, அப்படி மாத்தேக்க லெஸ் தேன் ஈக்குவல் டு மாறி மாறி இருந்துச்சுன்னா நாங்க ரெண்டு பக்கம் மைனஸ் ஆக பெருக்கி எங்களோட ஸ்டாண்டர்ட் படி வந்து கொண்டு வரும். அதாவது மேக்ஸிமம் ப்ராப்ளம் வந்து மினிமைஸ் ப்ராப்ளமா மாறும். எல்லா கிரேட்டர் ஈக்குவல் இருக்கிறது லெஸ் தேன் ஈக்குவல் டு மாறும் அங்க. அதே மாதிரி மற்றது மினிமைஸ் ப்ராப்ளமும் அதே மாதிரி மாற்றும். இப்ப சொன்ன அதுல அதுக்கு என்ன ரீசன் ஒரு ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லி இருப்பேன். ஸோ அதுதான். அப்ப அதை வச்சுக்கொண்டு ஞாபகம் வச்சிருங்கோ. எனக்கே கஷ்டமா தான் இருந்தது இந்த பாடம் விளங்குறதுக்கு. ஸோ இதுல வந்து நீங்க இப்படி பாத்தீங்கன்னா இது என்ன நடக்குது எங்க நடக்குதுன்னு தெரியாம இருக்கும். இப்ப நான் சொன்ன உதாரணத்தால உங்களுக்கு விளங்க மறக்காது இது வந்து ஏன் நடக்குது எப்படி நடக்குதுன்னு. ஓகே, சரி. டுவல் வேரியபிள் என்றது ஒவ்வொரு பிரைமல்ட கான்ஸ்டன்டா இருக்குது. சரியா, இப்ப பிரைம்ல வர அந்த கான்ஸ்டன்ட் இருக்கு தானே, அதைத்தான் இந்த டுவல் வேரியபிள் குறிக்குது. அதே மாதிரி டுவல் கான்ஸ்டன்ட் என்றது டிஃபைன் ஃபார் ஈச் பிரைமல் வேரியபிள் டேக்கிங் இட்ஸ் கான்ஸ்டன்ட். அப்ப இங்க வார இது வந்து இந்த டுவல்ல வார ஒவ்வொரு கான்ஸ்டன்ட்டுக்கு தானே கண்டிஷன், அதெல்லாம் தனித்தனி ஒவ்வொரு பிரைம் வேரியபிளை ரிலேட் பண்ணி மாறது. ஓகேயா, அதுதான் அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்ஹெச்எஸ்ல ஒவ்வொரு அழகு இதுக்கு எவ்வளவு நாங்க பாவிக்கிறோம் வரும். ஆர்ஹெச்எஸ்ல அதுக்கேற்ற பிரைமல் ப்ராப்ளத்துல இருக்கிற ஒப்ஜெக்டிவ் அந்த எக்ஸ்பெண்ட் ஒப்ஜெக்டிவ் கோபிஷியன்டா இருக்கு. நாங்க ஆர்ஹெச்எஸ்ல போடுவோம் அது குணத்தை. எல்லா பிரைமலும் டுவல் வேரியபிள்ஸும் நான் நெகட்டிவ் கண்டிஷனா இருக்கணும், அது தெரிந்தானே போடணும். If a variable in the primal is unrestricted in sign, then the corresponding constraint in the dual will be an equation and vice versa. அப்படின்னா என்ன, அதாவது அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன்
அப்ப நாங்க சொன்னாங்க ஒவ்வொரு வேரியபிளும் என்ன கிரேட்டர் than equal to 0 இருக்கணும், நெகட்டிவா. ஆனா சில வேரியபிள் வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன். அன்ரெஸ்ட்ரிக்டட்னா சைன்ல நாங்க அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண தேவையில்லை. அதாவது பிளஸ் ஆகும் இருக்கலாம், மைனஸ் ஆகும் இருக்கலாம், அதுக்கு சைன் பார்க்க தேவையில்லைன்றதை நாங்க அன்ரெஸ்ட்ரிக்டட்னு சொல்லுவோம். இப்போ ஏதாச்சும் x1 x2 x3ல x1 x2 x3 வந்து கிரேட்டர் than ஈக்குவல் டு 0 வந்து போடுறாங்க தானே. சில நேரத்துல x3 வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் தந்தா என்ன அர்த்தம்டா, x3 வந்து பூஜ்ஜியத்தை விட கூடவாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். அது இந்த சைன் குறி வந்து என்னவாகவும் இருக்கலாம், அது முடியல. ஆனா நாங்க தெரியும் டுவலா மாத்தேக்கு அதுல வர அந்த கொண்டிஷன்ல ஒவ்வொரு கொண்டிஷனும் என்ன சம்பந்தப்பட்டது. அந்த பிரைமரில வர ஒவ்வொரு ப்ராடக்ட் அந்த x1 x2 அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் நாங்க இங்க ஒவ்வொரு லைன்ல போடுவோம். அதுல இந்த அன்ரெஸ்ட்ரிக்டட் வார அந்த பிரைமல் இந்த வேரியபிள் இருக்கு தானே, அது சம்பந்தமான கொண்டிஷனை டுவல்ல முடைக்க அது வந்து ஈக்குவலா வரும். அந்த அது வந்து ஈக்குவேஷன் மாதிரி வரும், இன்இக்குவாலிட்டியா வராது, ஈக்குவலா வரும். அதே மாதிரி தான் மற்ற மாதிரி யோசிக்கலாம். அது ஒரு கொண்டிஷன் ஈக்குவலா வந்துச்சுண்டா அது சம்பந்தப்பட்ட அந்த ஷேடோ பிரைஸோ அது சம்பந்தப்பட்ட அந்த இது வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைனா இருக்கும். ஓகேயா, இதுதான் போட்ட ரூல்ஸ். இப்ப நாங்க சில கேள்விகள் செஞ்சு பார்ப்போம். இப்ப உங்களுக்கு தெரியும் இதுல வந்தா சரி. முதலாவது கேள்வி, மேக்சிமைஸ் 40x1 சக 35x2. அப்ப மேக்சிமைஸ் ப்ராப்ளம் உண்டா டுவெல்ல என்னவா இருக்கு, மினிமைஸ் ப்ராப்ளமா மாத்துவோம். இது தட்டுண்டா தட் ஸ்டார் போடுவோம். என்னவா இருக்கு சொல்லுங்க. இதுதான் என்னென்ன ரோ மெட்டீரியல்ஸ். அப்ப இதை வந்து முதல்ல நான் ஸ்டாண்டர்ட் கனோனிக்கல் வடிவத்துக்கு மாற்றணும். இப்போ மேக்ஸிமைஸ் ப்ராப்ளத்துக்கு தெரியும் இதை இப்படி போட்டா இதெல்லாம் கண்டிஷன் எல்லாம் லெஸ் தேனோ ஈக்குவல் டுவா இருக்கணும். அப்போ இது லெஸ் தேனோ ஈக்குவல் டுவா இல்லை. இப்போ லெஸ் தேனோ ஈக்குவல் டுவா மாற்றினா ரெண்டு பக்கம் மைனஸ் அளவு இருக்கும். மைனஸ் அளவு இருக்குன்னா இஞ்சால -45 வரும், அங்க மைனஸ் 2 வரும். இது வந்து லெஸ் தேனோ ஈக்குவல் டு வரும். ஓகேயா, சரி. இப்ப கனோனிக்கல் வடிவத்துக்கு மாத்தியாச்சு. இப்ப சால்வ் பண்ணீங்க வேண்டாம் தெரியும். இதுல வந்து ஒவ்வொரு ரிசோர்சஸ், இது ஒரு ரிசோர்ஸ், இது ஒரு ரிசோர்ஸ், இது ஒரு ரிசோர்ஸ் ஒவ்வொன்றுக்கும் அப்ப 3 வகையான ரிசோர்ஸ் இருக்கு. அப்ப 3 வகையான ஷேடோ பிரைஸ் போடணும். அப்ப முதலாவது ஷேடோ பிரைஸ் y1 மொத்த y1 பெறுமதி எவ்வளவு, 60 y1 சக 96 y2 சக 45 y3. அது இந்த கொண்டிஷன் சொன்னேன், அந்த கொண்டிஷனை வச்சு கொண்டு போடுறேன்டா இங்க லெஸ் தேன் ஈக்குவல் டு வந்தா அங்க கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு வரும் என்ன எல்லாத்துக்கும். அதுல தெரியும் இதுல வந்து என்ன போட போறோம்டா ஒவ்வொன்று x1 x2 அது சம்பந்தமா தான் போட போறோம். அப்ப 40 ப்ராஃபிட்டை விட கூடவே இருக்கணும். x1க்கு செலவழிச்ச ரிசோர்ஸ் பெறுமதி. x1க்கு செலவழிச்ச ரிசோர்ஸ் பெறுமதி எப்படி பாக்குறது, முதலாவது நிலைமையில இருந்து y1, ரெண்டாவதுல இருந்து 4 4 y2, அடுத்ததுல இருந்து மைனஸ், அப்ப -2 y3. இவ்வளவு மொத்த 40 விட கூடவே இருக்கணும். அதே மாதிரி ரெண்டாவதுக்கு 35 விட கூடவே இருக்கணும். ரெண்டாவது பாவிச்சு என்னென்ன, முதலாவதுல இருந்து 3 பாவிச்சுக்கிறோம். ரோ மெட்டீரியல் 2ல இருந்து -3y2 -1 y3. இவ்வளவு 35 விட கூடவே இருக்கணும். தெரியும் இந்த 3 வகையான இது பாவிச்சுனாங்க. ஸோ அது இவ்வளவு என்ன இருக்கணும், நான் நெகட்டிவிட்டி கான்ஸ்டன்ட்டுக்கு உடன்படணும். பூஜ்ஜியம். இப்ப நாங்க இதை இந்த இதுக்கு மாத்திட்டோம். இப்படித்தான் மாத்துறது. ஓகேயா, ஸோ இதே மாதிரி நீங்க மிச்சத்துக்கு செஞ்சு பாருங்க. இதுல வந்து பாருங்க, இதுல அன்ரிஸ்ட்ரிக்டட் கேள்வி இருக்குது ஏன்னா அதை என்னென்ன செய்யறோம்னு பார்ப்போம். அதே மாதிரி இங்க ஈக்குவலண்ட் இருக்கு தானே, இங்க ஈக்குவலண்ட் இருந்தாலும் அங்கால போய்க்க இப்ப இங்க அன்ரிஸ்ட்ரிக்டட் இருந்தா அந்த x3 சம்பந்தமான கொண்டிஷன் அங்க ஈக்குவலா வரும். அதே மாதிரி இங்க ஈக்குவலா இருந்தா இந்த ரோ இது y1 என்ன, இது y1 சம்பந்தப்பட்ட கொண்டிஷன் தான். இப்ப y1 வந்து என்ன இருக்கும்டா, இது சாரி இது வந்து தானே y1, இது y2. இப்போ y2 வந்து அங்க அன்ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும், அங்க வந்து சைன் அதுக்கு வந்து கூடவாகவும் இருக்கும் குறைவாகவும் இருக்கலாம்.
அதுதான் இங்க சொல்லி இருக்குது. அதுல ஒரு கேள்வி ஒன்று பார்ப்போம். கொஸ்டின் 7. இது ஒரு கேள்வி. அப்ப இது மேக்ஸிமைஸ் ப்ராப்ளம். அதுக்கு இப்படி தந்திருக்குது. இதுல ஈக்குவல் ஒரு இது இருக்கு. x1 x3 வந்து கிரேட்டர் than ஈக்குவல் டு 0. ஆனா x2 வந்து அன்ரெஸ்ட்ரிக்டடா. என்னன்னு சொல்ல பண்றது பார்ப்போம். இப்போ முதல் மேக்ஸிமைஸ் ப்ராப்ளம் முதல் கனோனிக்கல் வடிவத்துக்கு மாற்றணும். அப்ப தெரியும் அதெல்லாம் என்ன. மேக்ஸிமைஸ் ப்ராப்ளத்துக்கு லெஸ் தேன் ஈக்குவல் டு தான் மாற்றணும். லெஸ் தேன் ஈக்குவல் டு மாற்றணும். லெஸ் தேன் அப்ப மைனஸ் அளவு இருக்கும். ஈக்குவல் இருக்கிறதா சொன்னான். லெஸ் தேன் ஈக்குவல் டு மாற்றலாம். அவன் என்ன சொன்னான் சொன்னான் ஈக்குவல் இருக்கிறதா கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு போடலாம். லெஸ் தேன் ஈக்குவல் டு போடலாம். அப்ப லெஸ் தேன் ஈக்குவல் டு இருக்கிறது அதே மாதிரி வரும். கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு இருக்கிறத மைனஸ் அளவு இறக்கி போட்டு மாற்றுவோம். எல்லாமே இப்ப மைனஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு வந்துட்டுது. இப்ப வந்து நாங்க x2 வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் தானே. அப்ப நாங்க அதை இந்த வடிவத்துல போடுவோம். சரியா? இப்படி போட்டுட்டு எல்லாத்துக்கும் பிரதியிடுங்க பார்ப்போம். பிரதியிட்டா இப்படி வருது. சரியா? இப்ப வந்து இந்த ரெண்டும் இந்த கூட்டுத்தொகை இந்த x2ல இருந்து x2 டபுள் டேஷ கழிச்சா தான் x2 வந்து எங்க அன்ரெஸ்ட்ரிக்டடா வருது. ஆனா இந்த ரெண்டும் என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். சரியா? இந்த ரெண்டும் பாசிட்டிவா இருக்கிறால அதான் வந்து நாங்க இப்ப ரெண்டுமே நான் நெகட்டிவிட்டி கான்ஸ்டன்ட் மாதிரி போட்டுட்டோம். ஓகேயா? இப்ப தெரியும் ஒவ்வொரு கண்டிஷன்ல இது வந்து முதலாவது வந்து y1 ஷேடோ பிரைஸோட சம்பந்தப்படும். இது ரெண்டாவது y2 ஷேடோ பிரைஸோட சம்பந்தப்படும். அடுத்தது என்னென்னு பார்க்க போறோம். சரியா? அப்ப இதுல வந்து என்ன ஈக்குவல் இல்ல வந்தது. கடைசியா 7 வந்து ஈக்குவல் தானே வந்தது. அப்ப சொன்னேன் ஈக்குவல் வந்தா இங்க ஈக்குவல் வந்து அது சம்பந்தப்பட்ட அதுவும் என்னவா இருக்கும்? அன்ரெஸ்ட்ரிக்டடா தான் இருக்கும். அப்ப y3 அன்ரெஸ்ட்ரிக்டா இருக்கிறதால அதை வந்து இந்த ரெண்டு போட்டது. அதுவும் y3 டேஷும் y3 டபுள் டேஷ் ரெண்டும் y3 சம்பந்தப்பட்டது. சரியா? அப்ப இப்படி போடுவோம். ஓகேயா? கடைசியா இந்த வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டோம் கனோனிக்கல் ஃபார்முக்கு. இப்ப நாங்க அதை வச்சுக்கொண்டு மாத்தலாம். எப்படி மாத்தலாம்? செட் வந்து இந்த 10y1 மைனஸ் 15 y2 பிளஸ் 7y3 டேஷ் மைனஸ் 7y3 டபுள் டேஷ். ஓகேயா? இதை வச்சுக்கொண்டு நீங்க அதே மாதிரி செஞ்சீங்க இப்படி எடுக்கலாம். இப்ப எங்களுக்கு கிடைச்ச y3 டேஷ் மைனஸ் y3 டபுள் டேஷ் இருக்கு தானே. அதை நாங்க அங்க போட்டு அங்க நாங்க x2 x2 x2க்கும் செஞ்சோமா இங்க வந்து அதை வந்து நான் என்னவா இருக்கலாம் y3 எடுக்கலாம். எடுத்துட்டு போட்டா அதை வந்து இந்த வடிவத்துக்கு கொண்டு வந்து கடைசியா இங்க பாருங்க இங்க 5 இது 5ன்றதுதான் இதை வந்து ஈக்குவலா போடலாம். ஓகேயா? அப்ப தெரியுது ரெண்டுலயும் அன்ரெஸ்ட்ரிக்டடா வாரதால என்ன அங்கேயும் ஈக்குவல்ன்ற ஒரு கண்டிஷன் இருக்கு, இங்கேயும் ஈக்குவல்ன்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. சரியா? அப்ப இது ஒரு இந்த கேள்வியிலே உங்களுக்கு இந்த கேள்வி எப்படி இந்த அன்ரெஸ்ட்ரிக்டட் கேள்வி என்ற என்னண்டு விளங்கி இருக்கு எப்படி செய்யறோம். சரி, சில ரிசல்ட்ஸ் இருக்குது டுவாலிட்டியில. என்னென்ன ரிசல்ட்ஸ் நாங்க இதுல டுவாலிட்டி கேள்வியில இருந்து நாங்க எடுக்கிற முடிவுகள் என்னென்ன எடுக்கலாம்டா. த டுவல் ஆஃப் த டுவல் இஸ் பிரைமல். அது உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஏனென்று. இது ஒரு ப்ராப்ளம். இவற்ற டுவல் எடுக்கிறோம். அவற்ற டுவல் எடுத்தா திரும்பவும் பிரைமலுக்கு தான் வந்து நிற்பேன். ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம். அப்ப ஒரு டுவல் வந்து பிரைமலா இருக்கும். அது உங்களுக்கு காமன் சென்ஸ்லயே விளங்கும். ஓகே, அப்ப நீங்க அது வந்து ஒரு ரிசல்ட். அதே மாதிரி இஃப் ஒன் ஆஃப் த மேக்சிமைசேஷன் ப்ராப்ளம் தென் அதர் இஸ் மினிமைசேஷன் ஒன். அதுவும் சரி. த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் எனி LPP and its dual to have an optimal solution is that both must have feasible solution. ரெண்டு லீனியர் ப்ரோக்ராமும் சொல்யூஷன் வச்சிருக்கணும்டா, ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும்டா, அதுக்கு அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு feasible சொல்யூஷன் வேணும். என்னன்னு பார்ப்போம். ஃபண்டமெண்டல் duality theorem states if either the primal or dual problem has a finite optimal solution, then the other problem also has a finite optimal solution. And also the optimal values of the objective function in both the problems are the same. That is,
சற்று இந்த ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்றதும் ரிசோர்சஸ் இந்த வேல்யூவை குறைச்சி கொண்டு வர்றதும் சமனா இருக்கும். எப்பேண்டா எல்லாத்துக்கும் இந்த சொல்யூஷன் இருக்கு தானே, அந்த ஒவ்வொரு டிசிஷன் வேரியபிள் சொல்யூஷன் வந்து ஒரு ஃபினிட் ஒரு ஆக முடிவிலி இல்லாம ஒரு ஒரு வேல்யூ ஒன்று வந்துச்சுன்னா இப்படி இருக்கு சமனா இருக்கு. The solution of the other problem can read from objective row below the columns of slack surplus variables. இதை நான் இப்ப சொல்லுவேன். ஒரு கேள்வி ஒன்று செய்ய எக்ஸிஸ்டன், அதாவது என்னண்டா நாங்க டுவல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வர அந்த ஒப்டிமம் சொல்யூஷன் டேபிள் இருக்கு தானே, அதுல இருந்து கொண்டு நாங்க எங்களோட பிரைமல் டிசிஷன் வேரியபிள்ஸ் சொல்யூஷனை நாங்க எடுக்கலாம். என்னென்னு எடுக்கலாம் வந்து பார்ப்போம். எங்க எடுக்கலாம்? எக்ஸிஸ்டன்ஸ் தியரம் ஸ்டேட்ஸ் தட் if either problem has an unbounded solution, then the other problem has no feasible solution. எக்ஸிஸ்டன்ஸ் தியரம்ன்றது என்னன்னா, ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளத்துக்கு அன்பவுண்டட் சொல்யூஷன் இருந்துச்சுண்டா மற்ற சொல்யூஷனுக்கு எந்த விதமான ஃபீசிபிள் சொல்யூஷனும் இருக்காத. அன்பவுண்டட் சொல்யூஷன் என்ன? பவுண்டட்டா தெரியும், ஒரு வரையறை ஒரு இதுக்குள்ள இருக்குது. அன்பவுண்டட்டா ஒரு எல்லை இல்லை, எல்லை இல்லாம போகும். அப்ப நான் ஒரு கடைசியா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று செய்ய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஏதோ ஒரு டுவல் சிம்ப்ளெக்ஸ்ல தான் ஏதோ செய்ய அந்த ரேஷியோ காணுவோம் தானே, எந்த என்டரிங் வேரியபிள் எடுக்கிறதுக்கு அந்த ரேஷியோ காணிக்க நீங்க பாத்தீங்களா, நாங்க லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுப்போம் கான்ஸ்டன்ட்டுக்கு பாக்குறதுக்கு, கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட். அந்த லீஸ்ட் பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஒன்னையும் இருக்காது, எல்லாமே நெகட்டிவ் இல்லாட்டி இன்ஃபினிட்டியா இருக்கும். அப்ப நெகட்டிவ் இன்ஃபினிட்டி மட்டும் இருக்குது. அப்ப என்ன என்ன செய்யறதுன்னு கேட்டிருப்பீங்க. அந்த நேரம் சொன்னான் அப்படியேண்டா இது வந்து என்ன, இதுக்கு வந்து ஒரு பினிட்டான சொல்யூஷன் இல்லை. நான் சொன்னேன் அதுல X3 வந்து எவ்வளவு நேரம் கூட்டி கொண்டு போகலாம். அவ்வளவு சந்தோஷமான பிரச்சனைன்னு சொன்னேன். சந்தோஷமான பிரச்சனை, அது பிரச்சனைக்கு காரணம் வந்து அது ஒரு அன்பவுண்டட் சொல்யூஷன் வந்திருக்கு, அது ஒரு எல்லை இல்லாத சொல்யூஷன் வந்திருக்கு. அப்படி ஒரு எல்லை இல்லாத சொல்யூஷன் வந்திருந்தா பிரைமல்ல மெத்தட் அது இந்த டுவல்ல வந்து எந்த விதமான ஃபீசிபிள் சொல்யூஷனும் வராது என்றுதான் இது இந்த முடிவு. சரியா? ஃபீசிபிள் சொல்யூஷன் தான் தெரியும், சாத்தியம் இல்லாத சாத்தியமான முடிவு இந்த இதுவும் வராது. காம்ப்ளிமெண்டரி ஸ்லக்னஸ் தியரம், இப்படி ஒரு தியரம் இருக்கு. அது என்னண்டா, if a primal variable is positive at the optimal solution, then the corresponding dual constraint is an equation at the optimum and vice versa. பிரைமல் வேரியபிள் என்ன? பிரைமல் டிசிஷன் வேரியபிள் அந்த செலக்ட் வேரியபிளா இருக்கட்டும் இல்ல டிசிஷன் வேரியபிள் வந்து பாசிட்டிவா இருந்திருந்தா ஆப்டிமல் சொல்யூஷன்ல, அது இந்த டுவல் கான்ஸ்ட்ரெயின் வந்து ஒரு ஈக்குவேஷனா இருக்கும் ஆப்டிமம்ல. என்ன அப்படின்னா இப்ப வந்து பிரைமல் வேரியபிள் x1 பிரைமல் வேரியபிள் தானே, x2. இந்த x1 x2 வந்து ஒரு பேசிக் வேரியபிளா வந்துச்சுண்டா, இதுக்கு ஏதாச்சும் வேல்யூ வந்துச்சுண்டா, x1 தொடர்பான அந்த டுவல்ல இருக்கிற கண்டிஷன் இருக்கு தானே, x1 தொடர்பான அந்த கண்டிஷன் வந்து ஈக்குவலா வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்டா, நாங்க டுவல் ப்ராப்ளத்துல வர அந்த சொல்யூஷனை செய்யக்கு அந்த லெஸ் தேன் ஈக்குவல் டு வரைக்கும் அதுலயும் ஒரு செலக்ட் வேரியபிள் வரும். அந்த செலக்ட் வேரியபிள் இல்ல அதுக்கு பூஜ்ஜியம் வர்ற மாதிரி வந்துடும். அப்ப ஈக்குவலா வரும். அதே மாதிரி தான் இஞ்சி ஒரு கண்டிஷன் வந்து ஈக்குவலா வந்துச்சுண்டா அதுல வர அந்த செலக்ட் வேரியபிள் வந்து பூஜ்ஜியமா இருக்கும். ஸோ வந்து என்ன விளங்கப்படுத்துவேன். சரி பாப்போம். If a primal constraint is strict inequality at the optimal solution, then the corresponding dual variable is 0 at the optimum and vice versa. இப்போ பிரைமல் கான்ஸ்ட்ரெயின்ட் வந்து இன்இக்வாலிட்டியா இருந்துச்சுண்டா, லெஸ் தேன் ஈக்குவல் இல்லாட்டி அப்படி இருந்துச்சுண்டா கட்டாயம் என்னவா இருக்க மாட்டா, டுவல் வேரியபிள் வந்து அந்த இது சம்பந்தப்பட்ட டுவல் வேரியபிள் வந்து பூஜ்ஜியமா இருக்கும். அது அதுல இருக்கிற y1ஓ y2ஓ அது வந்து பூஜ்ஜியமா இருக்குமா. சரியா? அதே மாதிரி மாற்ற மாறி y1 y2 எல்லாம் பூஜ்ஜியமா இருந்துட்டா
அது சம்பந்தப்பட்ட அந்த கண்டிஷன் வந்து இன்இக்வாலிட்டியா இருக்கு. உங்களுக்கு விளங்காத நினைக்கிறேன். பாப்பா சரியா? அப்ப இங்க வந்து என்னன்னா ஷேடோ ஆபரேட்டர் தான் நாங்க யூஸ் பண்ணோம். கோல் வேரியபிள்ஸ் அதை விட்டு சொல்லிட்டேன். இது வந்து கூடுதலா ரிசோர்ஸ் அலோகேஷன் ப்ராப்ளம்ஸ்க்கு நாங்க இதை யூஸ் பண்ணுவோம். சரி. இதை வந்து கூடுதலா ஆப்டிமல் லிமிட்டட் ரிசோர்ஸ் இருந்தால் அது என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், எஃபிஷியன்டான்றது கல்குலேட் பண்றது யூஸ் பண்ணலாம். மற்றது என்ன மாதிரி ஒரு ரிசோர்ஸுக்கு நாங்க பெறுமதி மார்க்கெட் ப்ரைஸ் என்ன மாதிரி போடலாம்ன்ற சம்பந்தமா யூஸ் பண்ணலாம். அது இந்த எனர்ஜி யூட்டிலைசேஷன் அந்த டிரான்ஸ்போர்ட் அதுகளுக்கு இந்த மாதிரி சிக்கனமா ரிசோர்ஸை நாங்கள் கவனமாக பாவிக்கலாம்ன்றது யூஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையும் இந்த வந்து சில அல்கோரிதம்ஸுக்கு நாங்கள் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ். ஓகே. ஸோ நாங்கள் இப்போ அது ஒரு எக்ஸாம்பிளாக நாங்கள் இதை செய்வோம். டுவாலிட்டியில் ஒரு ப்ராப்ளம் ஒன்று செய்வோம். ஓகே. சரியா? இப்போ இது ஒரு டுவாலிட்டி எக்ஸசைஸ். மினிமம் ப்ராப்ளம். மினிமம் ப்ராப்ளத்தை நாங்கள் மாற்றுவோம். மேக்ஸிமஸ் ப்ராப்ளமாக மாற்றுவோம். டுவெலுக்கு மாற்றேக்க மேக்ஸிமஸாக மாற்றினா தெரியும். என்ன 2y1 சக 4y2. ஓகேயா? அதே மாதிரி மாத்துறீங்க. இங்க ஒரு y1 சக 4y2 வந்து என்ன இருக்கணும்? அந்த கொஸ்ட்டை விட அந்த குணகத்தை விட குறைவா இருக்கணும். லெஸ் தேன். இங்க கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு இருந்து லெஸ் தேன். அதே மாதிரி இங்க ஒரு y1 2y2 இது இந்த x2 உண்ட குணகத்தை விட குறைவா இருக்கணும். சரியா? மாத்தியாச்சு. இப்ப இதை போடுங்க. டுவாலிட்டி போட்டா என்ன நடக்கும்? ஓகே. இதுதான் நாங்க இதை வந்து நார்மலா சுருக்கினா இப்படி சுருக்கும். அதை வந்து டூ ஃபேஸ்ல சுருக்கி இப்படி ஒரு சொல்யூஷன் எடுத்திருக்கிறேன். சரியா? கடைசி என்ன வந்திருக்குது? மினிமைஸ் வந்து 10 வந்திருக்கு. S2 4 x1 2 அதே மாதிரி வருதான்னு பார்ப்போம். அந்த சொல்யூஷனை நாங்க எடுக்க முடியுமா டுவல் ப்ராப்ளத்துல பார்ப்போம். சரியா? அப்ப நாங்க இதை போட்டோம்னா என்னன்னு குறிக்கலாம் தெரியும். இதை வந்து என்னன்னு சொல்லலாம்? இந்த லெஸ் தேன் மேக்ஸிமைஸ் ப்ராப்ளம் லெஸ் தேன் ஈக்குவல் இருக்கு. ஸ்டாண்டர்ட் வடிவத்துக்கு மாத்தினா z ஸ்டார் -2y1 -4y2 சமன் 0 போடலாம் இல்ல? அதே மாதிரி இது y1 சக 4y2 லெஸ் தேனோ ஈக்குவல் டு இருக்கு. இன்இக்வாலிட்டியில இருக்கு. எனக்கு ஈக்குவல்ல போடணும். லெஸ் தேனோ ஈக்குவல் டு இருந்தா கூட்டணும் இல்ல? கூட்டித்தானே அது சமப்படுத்தலாம். அப்ப ஒரு ஸ்லக் வேரியபிள். இந்த ஸ்லக் வேரியபிள் வந்து பிரைமல்ல வர செலக்ட் வேரியபிள் இல்ல. அப்ப அதால நான் இது உங்களுக்கு குழப்பம் இல்லாம இருக்கிறதுக்காக நான் டுவல் செலக்ட் வேரியபிள் போடுறோம். செலக்ட் போட்டா ஈக்குவல் ஆக்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது கண்டிஷனுக்கு y1 சக 2y2 இவருக்கும் என்ன ஆறுக்கு சமப்படுத்தணும். இவருக்கும் ஒரு செலக்ட் வேரியபிள். சரியா? சமப்படுத்திட்டோம். இதை வந்து நாங்க போட போறோம். போட்டா வெறும் என்னண்டு போடுறது? சட்டுண்ட குணம். இப்ப இதுல சட்டுண்ட குளம் போடையில நீங்க போடுறது நல்ல. சரியா? சட்டுண்ட குளம் போட்டா என்ன? 1 0 0 ஏன்னா கீழே ஒன்று இல்லத்தானே. சரி. -2 -4 உங்கால ஃபுல்லா 0 1 4 1 0 இது 1 2 0 1 6. ஓகேயா? போட்டாச்சு. இது என்னன்னு சுருக்கலாம் சொல்லுங்க. இது வந்து என்ன நார்மலான ஹோல் ஸ்டெக் ஸ்டார்டிங் மெத்தட்ல செய்யலாம். இந்தியாவில் சொல்யூஷன் ஃபுல்லாக பாசிட்டிவ் தானே. அதை வச்சு கொண்டு செய்யுங்க. செஞ்சா என்ன வரும்? பழமை செய்கிற மாதிரி தான். இதெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கையில நீங்களே பாருங்க. ஓகே. இந்த வயிற்று வந்து என்ன அதான் நாங்கள் மைனஸ்ல இருக்கிறது கூடின வழியோ. ஸோ அதை நாங்கள் எடுப்போம். ஏன்னா இது ஒரு என்ன ப்ராப்ளம்? மேக்ஸிமைஸ் ப்ராப்ளம். அப்போ மைனஸை தான் நாங்கள் எடுப்போம். மைனஸில் கூடின வழியோ எடுத்துட்டு என்டரிங் வேரியபிள் எடுத்தா இது லீவிங் வேரியபிள் 1.25 அதை மாற்றுவோம். மாற்றிட்டு இப்போ பார்த்தா என்ன சொல்யூஷனும் என்ன இது ஃபீசிபிள் ஆப்டிமமா இல்லை மைனஸ் இருக்கு. இதையும் மாற்றுவோம். மாற்றி போட்டு கடைசியா பார்த்தா ஆப்டிமல் சொல்யூஷன் வந்திருக்கு. ஓகேயா? எடுத்துட்டேன் ஆப்டிமல் சொல்யூஷன்.
சரி, ஒப்டிமல் சொல்யூஷன் எடுத்துட்டோம். இதுல வந்து என்ன முடிவு எடுக்கலாம்? Z ஸ்டார் என்ற கடைசி பெருமானம் சொல்யூஷன் 10. Y1 என்றது என்ன? முதலாவது அந்த ரிசோர்ஸ் ஷேடோ பிரைஸ் ஷேடோ பிரைஸும் 5 என்று தெரிஞ்சிருக்கு. இது டுவல் ஸ்ட்ரக் வேரியபிள். அது வந்து ஒன்று வந்திருக்கு. சரி, இதை வச்சுக்கொண்டு நான் என்னன்ட்டு எனக்கு தேவையான X1 X2 தானே, அதைத்தான் டுவலுக்கு மாத்தி போட்டு செய்தேன். இப்ப எனக்கு இந்த ஷேடோ பிரைஸ் தானே தெரியுது. இப்ப எனக்கு தேவையானது எங்கடா இருக்குது என்று பார்த்தா பாருங்க. இதுதான் நாங்க நார்மலா சுருக்குற வர இது. அதுல வந்து X1க்கு 2 வருது, S2க்கு 4 வருது, சொல்யூஷன் 10 வருது. சொல்யூஷன் இங்கேயும் 10 வருது பாருங்க. இதுல சுருக்கினாலும் அதே தான் வருது. அப்ப சொன்னோம் சரிதான், சுருக்கினா ரெண்டுக்கும் ஈக்குவலா வருது. X1க்கு 2 வருது, S2க்கு 4 வருது. 2 பேர் எங்கேயாவது இருக்குதாங்க பாருங்க இதுக்குள்ள. 2 4 5 2 4 4 2. இப்ப S2க்கு வந்து 4 வந்திருக்கு. அது Y2க்கு கீழே வந்திருக்குது. இந்த ஒப்ஜெக்டிவ் ரோல Y2க்கு கீழே S2 வந்திருக்கு. அதே மாதிரி X1 இந்த 2 வந்து டி டுவல் ஸ்டக் வேரியபிள் 1க்கு கீழே வந்திருக்கு ஒப்ஜெக்டிவ் ரோல. அப்ப இதை வச்சுக்கொண்டு என்னன்னு சொல்லலாம்டா, இப்படி இப்படி செஞ்சா டுவல்ல செஞ்சா அதுல வார அந்த ஒப்ஜெக்டிவ் ரோல் இது வந்து இதை தருமா? ஓகேயா? நாங்க ஏர்லியா படிச்சுனாங்க என்ன சென்சிட்டிவிட்டியில கடைசியா வர ஒப்டிமல் சொல்யூஷன்ல S1ம் S2க்கு கீழே இருக்கிற இது வந்து என்ன ஷேடோ பிரைஸ் தருதுன்னு சொன்னேன். அப்ப S1ன்றது முதலாவது ரோ மெட்டீரியல் ஷேடோ பிரைஸ். அது வந்து இங்க -5 இருந்துச்சுன்னா நாங்க வந்து நாங்க ஷேடோ பிரைஸ் தானே. இப்ப அது வந்து எப்பயுமே பாசிட்டிவா இருக்கும். ஸோ அது மேக்னிடியூட்டை தான் நாங்க காணும். இப்ப மைனஸ் இருந்துச்சுன்னா அது மேக்னிடியூட் ஷேடோ பிரைஸ் மேக்னிடியூட் 5 தான் எடுப்போம். 0 அது வேர்த் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, அப்ப தெரியும் வேர்த் இல்லாட்டின்னு அர்த்தம். அந்த S2 வந்து மிஞ்சி கிடக்குது, S1ல மிஞ்சி கிடக்கையில அப்ப அது வேர்த் வந்து கூடவா இருக்குது. அப்ப அது வந்து ஃபுல்லா முடிஞ்சுன்னு அர்த்தம். அப்ப அதைத்தான் நாங்க காம்ப்ளிமெண்டரி இதன்ட்டு தியரம் என்று சொன்னாங்க. அதாவது ஒரு இதுக்கு கீழே இருக்கிற இந்த வேல்யூ வந்து 0 இருந்துச்சுண்டா அது வந்து not equal to 0 இருக்கும். அது சம்பந்தப்பட்ட அந்த கான்ஸ்டன்ட். அதே மாதிரி இது ஒரு வேல்யூ வந்துச்சுண்டா அது சம்பந்தப்பட்ட அந்த இது வந்து என்ன S1க்கு கீழே இருக்கிற இது வந்து இதுண்டா அது சம்பந்தப்பட்ட. அப்ப S1 வந்து என்ன ஃபுல்லா முடிஞ்சது அர்த்தம். ஓகேயா? அப்ப அது வந்து ஈக்குவலா இருக்கும். அதுதான் நான் சொல்லுவேன். அப்ப இதுல வந்து இந்த Y1 இருக்கு தானே, அந்த Y1க்கு கீழே இருக்கிற இந்த இது வந்து என்னத்தை குறிக்குமாண்டா ஸ்லக் வேரியபிள். நாங்க பிரைமரில செய்யறவாறு அந்த ஸ்லக் வேரியபிள் அன்யூட்டிலைஸ்ட் ரோ மெட்டீரியல் அது இந்த பெருமதியை இதை சொல்லும். அதே மாதிரி Y2க்கு கீழே இருக்கிறது 2வது ரோ மெட்டீரியல் பாவிக்காத இது எண்ணிக்கை S2. இந்த டுவல் செலக்ட் வேரியபிளுக்கு கீழே இருக்கிறது அப்படியே என்னதை சொல்லுவோம், இதெல்லாம் என்ன அந்த கான்ஸ்ட்ரெயின்ட் தானே. அது சொன்ன ஒவ்வொரு கான்ஸ்ட்ரெயின்ட்டும் டுவல் இருக்கிற கான்ஸ்ட்ரெயின்ட்டும் அந்த X1 X2 சார்பான அது சம்பந்தமான கனெக்ஷனை தான் சொல்லுது. அதால முதலாவது இது வந்து X1 குறிக்கும், 2வது கீழே இருக்கிறது X2 குறிக்கும். இது வந்து ஒப்டிமல் சொல்யூஷன். இதுல வந்து 5 ஒன்றும் வந்து இந்த வழி வந்து வெளியே இருக்கு. அதை வச்சுக்கொண்டு என்னால S1 0, S2 4, X1 2, X2 0, மினிமம் சொல்யூஷன் 10 இது எடுக்கலாம். சரியா? அதே மாதிரி இன்னொரு கேள்வி பார்ப்போம். இதுல வந்து மேக்சிமைஸ் ப்ராப்ளம். சரியா? ஒரு மேக்சிமைஸ் ப்ராப்ளத்துல இப்படி இருக்குதுண்டா அதை வந்து கனோனிக்கல் ஃபார்முக்கு மாத்துவீங்க. சரியா? ஒவ்வொரு ரிசோர்ஸ் சம்பந்தப்பட்டது கனோனிக்கல் ஃபார்முக்கு மாத்திட்டீங்கன்னா இப்படி வரும். அதை டுவல் ஃபார்முக்கு மாத்தணும். மேக்ஸிமைஸ் ப்ராப்ளம் மினிமம் ப்ராப்ளமா மாத்தணும். மினிமம் ப்ராப்ளம் மாத்தணும். இங்க லெஸ் தேன் ஈக்குவல் இருக்கு, அங்க கிரேட்டர் தேன் ஈக்குவலா இருக்கும். சரியா? மாத்திட்டு இங்க பாருங்க, இங்க வந்து இங்க 2 டிசிஷன் வேரியபிள் இருந்ததுண்டா பிரைம்ல, அங்க 2 கான்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. இங்க 3 சாரி 4 கான்ஸ்ட்ரெயின்ட் இருந்துச்சுண்டா அங்க 4 டிசிஷன் வேரியபிள் வரும். 1 2 3 4. ஸோ விளங்குதா இந்த கனெக்ஷன் எப்படிமா வருதுண்டு? ஓகே.
அதெல்லாம் சொல்றது. கணக்கு கான்ஸ்டன்ட்டும் கொஞ்சம் வேரியபிள் இருந்தா நாங்க அதை டூல்ல செய்யறது ஈஸி. ரெண்டு கான்ஸ்டன்ட் தானே, ஈஸியா செய்து போலாம். இப்ப பாருங்க, இப்ப இதை வந்து சுருக்க நாங்க இது மினிமம் ப்ராப்ளம் தானே, மினிமத்தை அப்ப இப்படி போடுவோம். இப்படி போட்டா அதை வந்து இப்படி வரும். இந்த கான்ஸ்டன்ட் நாங்க கொஞ்சம் கிரேட்டர் தானே ஈக்குவல் டு கிரேட்டர் தானே ஈக்குவல் டு இருந்தா அப்ப நாங்க இனி வந்து லெஸ் தானே ஈக்குவல் டு மாற்றி போட்டு செய்தா என்ன வரும்? அங்கால மைனஸ் ரெண்டு வரும். ஹோல்ஸ் லைக் ஸ்டார்டிங் இதுல செய்யலாமோ இல்ல. அப்ப இதை வந்து கிரேட்டர் தானே ஈக்குவல் டுலயே வச்சு செய்யும். அதுக்கு என்ன செய்யலாம்? இன்னைக்காட்டு எந்த எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லாண்டி ஒன்று பிக் கேம்ல செய்யலாம், இல்லாட்டி டூ பேஸ்ல செய்யலாம். டுவல் சிம்ப்ளெக்ஸ் எல்லாத்துக்கும் செய்யலாம். பட் இதுல வந்து இப்படியே செய்ய பார்ப்போமே. அப்ப இதுக்கு வந்து நாங்க டூ ஃபேஸ்லயும் செய்யலாம், பிக் கேம்ல செய்வோம். ஏன் பிக் கேம்ல செய்யறோம்டா, டூ ஃபேஸ் என்றா என்ன, முதல்ல வந்து அந்த ஆர்டிபிஷியல் வேரியபிளை வந்து இல்லாம பண்ணி போட்டு செய்வோம். ஆனா பிக் கேம்ல வந்து செய்து கொண்டிருக்க ஆர்டிபிஷியல் வேரியபிளும் இல்லாம போகும், எனக்கு தேவையான சொல்யூஷனும் கடைசியா வந்துடும். அப்ப இதை எப்படி செஞ்ச மாட்டா நல்லா ஓகேயா. அப்ப பிக் கேம்ல செஞ்ச மாட்டா அதுக்கு என்ன எம்ல வச்சு செய்யறோம். இப்படி செஞ்சுக்க ஒரு எம்முக்கு ஒரு 100 வச்சு செஞ்சிருக்கு. அப்ப அதை வச்சு செய்ய என்ன சுருக்கி கொண்டு போவோம். ஒரு கட்டத்துல பாருங்க, A1 லீவிங் வேரியபிளா வருது, அதுக்கு Y1 வருது. இப்ப பாருங்க சொல்யூஷன் feasible. Y1 ஓகே, யூனிட் வெக்டர். A2 யூனிட் வெக்டர். ஆப்டிமமா, ஆப்டிமமா இது ஒரு மினிமைசேஷன் ப்ராப்ளம். மினிமைசேஷன் ப்ராப்ளம்டா பிளஸ்ல இருந்தா பிரச்சனை, பிளஸ்ல இருந்தா அதை வந்து இன்னும் குறைக்கலாம். இப்ப பிளஸ்ல ஆக கூட்டினது இது எடுங்கோ, எடுத்துட்டு இதுல யார் லீவிங் வேரியபிள் பாருங்க, ரேஷியோ பாருங்க, குறைஞ்சது 1:7. ஏற்று வெளியில போயிட்டார். வெளியில போன உடனே நாங்க அதை வந்து கடைசியா செஞ்சு போட்டு பார்த்தா இதான ஒப்டிமல் சொல்யூஷனா வரும். ஓகேயா, ஒப்டிமல் சொல்யூஷனா எடுத்துட்டோம். ஆர்டிபிஷியல் வேரியபிள் எல்லாம் இப்ப காலி ஆயிட்டுது. ஓகேயா, Y1க்கும் Y2க்கும் ஒரு பெறுமதி வந்திருக்குது. சொல்யூஷன் இது. மிச்சம் சொல்லுங்க அப்போ இதுல இருந்து Y1க்கு கீழே இருக்கிற இது வந்து என்னத்தை குறிக்குது? முதலாவது செலக்ட் வேரியபிள் பிரைம்ல வர செலக்ட் வேரியபிள் அன்யூட்டிலைஸ் ரோ மெட்டீரியல் 1 பூஜ்ஜியமா இருக்குது. இது அன்யூட்டிலைஸ் ரோ மெட்டீரியல் 2 S2 பூஜ்ஜியமா இருக்குது. S3 வந்து சொன்னார். இங்க வந்து நாங்க இதுல வந்து மேக்னிடியூட தான் பார்ப்போம். ஏனென்றா சொன்னார் அவ்வளவு டிசிஷன் வேரியபிள் இருந்து S1 S2 எல்லாமே கிரேட்டர் தானே பூஜ்ஜியம். ஸோ இது நீங்க மைனஸ்ல வந்தாலும் பிளஸ்ல வந்தாலும் இது இந்த மேக்னிடியூட தான் நீங்க அதுக்கு பொறுமானமா போடுவீங்க. ஓகேயா, மேக்னிடியூட் பெருமன். அப்ப 4 தான் என்ன S3 இருக்கு. S4 வந்து 1 இருக்கும். அதே மாதிரி இது S1 S2 போட்டிருக்கிறோம். என்னத்துண்டு S1 S2 டுவல் ப்ராப்ளத்துண்ட. அப்ப டுவல் ப்ராப்ளத்துண்ட S1 S2க்கு கீழே வாரது வந்து என்னவா இருக்கும்? டிசிஷன் வேரியபிள்ஸ். பிரைமல் இந்த டிசிஷன் வேரியபிள்ஸ்க்கு சமனா இருக்கும். அப்ப S1 வந்து என்ன X1 என்ற வேல்யூவா இருக்கும். X1 என்ற வேல்யூ 3 இருக்கும். X2 வந்து அரையா இருக்கும். அப்ப அதுதான் இங்க போட்டிருக்கும். ஓகேயா, R1 முதலாவது ரோ மெட்டீரியல் ஷடோ பிரைஸ் வந்து 4.5 இருக்கும். இரண்டாவது ரோ மெட்டீரியல் ஷடோ பிரைஸ் 1.7 இருக்கும். சொல்யூஷன் வந்து 2க்கும் 1, 20 1.3. ஓகேயா, ஸோ ரெண்டு கேள்வியும் எப்படி செய்யறேன்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ நாங்க வந்து மொக் எக்ஸாம்ல வந்து டுவல் ப்ராப்ளத்தை சும்மா சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகேயா, பார்ப்போம். முதலாவது கேள்வி. The manufacturing organization applied linear programming techniques to minimize the overall production cost with all greater than or equal constraints. இப்போ மினிமைசேஷன் போடுறதுக்கு எல்லாம் கிரேட்டர் than equal constraint போடுவோம். ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து இதை வந்து டுவல் ப்ராப்ளத்தை வச்சுக்கொண்டு சால்வ் பண்ணியிருக்கிறார். பை மெயின்டைனிங் த ப்ராப்பர் ஆர்டர் ஆஃப் த கான்ஸ்ட்ரெயின். அந்த கான்ஸ்ட்ரெயின் ஆர்டர் மாறாம அதே மாதிரி போட்டு செஞ்சிருக்கு. அப்ப தெரியும் அந்த இதெல்லாம் இந்த மாதிரி. அப்ப Y1 இருக்கிறது, Y2 இருக்கிறது, S1 இருக்கிறது எல்லாம் என்னட்டு அதே மாதிரி அதே ஆர்டர்ல வரும். சரியா, obtain the following feasible and optimal tabulation for the dual problem. ஓகேயா, அப்ப இதுதான் கடைசியா dual ப்ராப்ளத்துல இருந்து எடுத்த ஆப்டிமல் சொல்யூஷன் இந்த டேபிள். சரியா, if x1, x2, and x3 are the decision variable associated with the number of units to be produced from product A, product type B, product type C in the primal problem, and what is the unit production cost for the product type A, product type B, and the product type C? இப்போ யூனிட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்ன? primal ப்ராப்ளத்துல
அது இந்த குணகம் வந்து என்ன இருக்கும்? ஒரு யூனிட் ப்ராடக்ட் இந்த ப்ரொடக்ஷன் காஸ்டா இருக்கு. எத்தனை ப்ராடக்ட் ஏ செஞ்சா X1 இருக்கும் என்ன? அப்ப X1 தர அது இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் சக X2 தர ப்ரொடக்ஷன் பி இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் X3 தர ப்ரொடக்ஷன் சி இந்த ஒரு அளவு ப்ரொடக்ட் சி இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் அது இந்த கூட்டுத்தொகை தான் மொத்த ப்ரொடக்ஷன் காஸ்டா இருக்கு. ஸோ அந்த குணகம் தான் கேட்டிருக்குது. ஓகேயா? அப்ப சொல்லுங்க, இப்படி வந்து கிடைச்சா Y1க்கு கீழே இருக்கிறது என்னத்தை குறிக்குது? செலக்ட் வேரியபிள், பிரைமல்ல வர செலக்ட் வேரியபிள் பாவிக்காத ரோ மெட்டீரியல் 1 உண்டு. இது வந்து பாவிக்காத ரோ மெட்டீரியல் 2 உண்டு, S2. இப்ப S3 சைவரசன் 4 நாளா இருக்குது. S1 S2 S3 இது வந்து டுவல் ப்ராப்ளத்துல வர செலக்ட் வேரியபிள். அதுக்கு கீழே இருக்கிறது என்னத்தை குறிக்கும்? அதெல்லாம் தெரியும். அந்த கண்டிஷன் எல்லாம் ஒவ்வொன்றும் முதலாவது கண்டிஷன் வந்து X1 சம்பந்தப்பட்டது. அப்ப X1 பெருமானம் உங்களுக்கு தெரியும், சைவரசன் 2 3 5. X2 வந்து பூஜ்ஜியமா இருக்கு. X3 பெருமானம் வந்து இந்த இடத்துல வரும். இது சைவரசம் 8 8 5. ஸோ எங்களுக்கு இப்ப X1 X2 X3 வேல்யூ வந்து இந்த டேபிள் இருந்து எடுக்கக்கூடியமா இருக்கு. ஓகேயா? சொல்யூஷன் இப்படி இருக்குது. Y1 என்ன பெருமானம் 16.5, அதுதான் என்ன ஷேடோ பிரைஸா இருக்கு. Y2 வந்து 28 இருக்கு. இவ்வளவு தரவு தெரியும். இதை வச்சுக்கொண்டு நாங்க கோஃபிஷியன்டா காணணும். அதாவது ப்ரொடக்ஷன் பிரைமல் ப்ராப்ளத்தின் ஒப்ஜெக்டின் கோஃபிஷியன்டா காணணும். எப்படி காண்றது? இதுக்கு நம்ம முதல்ல இருந்து சுருக்கி அப்படி ஈக்குவேஷன் எடுத்து கணக்கு தெரிஞ்சு செய்ய முடியுங்களா? அதுக்கு என்னன்னா, இது ஏன் சார் வந்து இது எம்சிக்கு போட்டவர்னா இந்த கேள்வி, அதால அதுக்கு பேர் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். அப்ப ஒரு 5ல 5 விட போட்டா அதுல 4 விட பிழையா இருக்கு. அப்ப நீங்க வந்து உங்களுக்கு X1 X2 X3 தெரியும். இங்க வந்து பாசிபிள் ஆன ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து இருக்குது. எங்கட சொல்யூஷன் தெரியும். இந்த சொல்யூஷனும் ப்ரொடக்ஷன் காஸ்ட் இந்த சொல்யூஷனும் என்னவா இருக்கும்? சமனா இருக்கும். ரெண்டுமே ஒரே இதைத்தான் தரும். அப்ப சொல்யூஷன் தெரியும், X1 X2 X3 இந்த வேல்யூ தெரியும், இதுல தந்து இருக்குது. என்ன செய்வீங்க? ஒவ்வொன்றுக்கும் போட்டு பாருங்க. அப்ப முதலாவது இது வந்து C1 வச்சிங்க வேண்டாம். இது வந்து இது C2, இது C3. X1 சக X2 சக X3. இதுதான் ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இது வந்து என்ன தெரிஞ்சவனா இருக்கும் கடைசியா 30.655. ஒவ்வொன்றுக்கும் போட்டு பாருங்க. இதை போட்டு பாருங்க முதல்ல, இதை போட்டு பாருங்க, இதை போட்டு பாருங்க, சமனா வருதான்னு செக் பண்ணுங்க. அப்படி செக் பண்ணி கொண்டு போயினா உங்களுக்கு கடைசியில இதுக்கு சரியா வரும். ஓகே, அதே அடுத்த கேள்வி பார்ப்போம். இன்னொரு கேள்வி. மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் அப்ளைட் லீனியர் ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ் டு மினிமைஸ் த ஓவரால் ப்ரொடக்ஷன் காஸ்ட். சரியா? இதுவும் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் சம்பந்தப்பட்டதான். அப்ப இதுவும் அதே மாதிரி தான், கிரேட்டர் தேன் ஈக்குவல் கான்ஸ்டன்ட் போட்டு செய்திருக்குது. $1000 இதுல காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணணுமாண்டா. இப்படி ஒரு ஈக்குவேஷன் தந்துருக்குது. கேட்டிருக்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் இதை வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து டுவல் ப்ராப்ளத்தை யூஸ் பண்ணி இதை வந்து சால்வ் பண்ணி கடைசியாக அடுத்த ஒப்டிமல் சொல்யூஷன் டேபிள் இதுதானே. கேட்டிருக்குது வட்டாத ஒப்டிமம் வேல்யூஸ் ஃபோ X1 and X2. அதாவது பிரைமல் ப்ராப்ளத்துல வர டிசிஷன் வேரியபிள் X1 X2 இந்த வேல்யூ கேட்டிருக்கார். மற்றது பி இந்த வேல்யூ. அப்ப பார்ப்போம், பி என்றது இங்கே இருக்குது. பி ஒரு டுவல் ப்ராப்ளத்துல வர ஒப்டிமல்ல தெரியும். இது வந்து S1 இருக்கும் பிரைமல் ப்ராப்ளத்துல வர செலக்ட் வேரியபிள். இது S2 இந்த வேல்யூ, இது S3 இந்த வேல்யூ. S1க்கு கீழே வர டுவெல்ல வர இந்த செலக்ட் கீழே வர்றது வந்து என்ன இருக்கும்? முதலாவது இது இவருக்கு சமனா இருக்கும். அப்ப இவர் தான் X1 இருக்கும். அப்ப எங்களை கேட்டது என்ன? X1 வேல்யூ. X1 வேல்யூ வந்து என்ன? வேற ஒன்றும் இல்லை, Q தான். இப்ப Q கேட்டிருக்குது. X2ன்றது S2க்குள்ள இருக்கிறது R. R கேட்டிருக்குது. மற்றது P கேட்டிருக்கு. ஓகேயா? எங்களுக்கு இங்க கொஸ்டின் இது இருக்கு. இது இவ்வளவு என்ன வருது கடைசியா ஒப்டிமலா? இந்த 35.675.
டுவெல்ல வர ஆப்டிமல் சொல்யூஷனும் இதுவும் சமன். என்ன? அப்ப இப்படி போடலாம். ஓகேயா? 25 வருஷம் 6 7 சொல்லுங்க. இதுல இது என்ன x3, இது x3 இந்த வேல்யூ இந்த வேல்யூ இருக்கு. இது x2, இது x1. ஓகே. காம்ப்ளிமெண்டரி ஸ்லெக்னஸ் என்ற ஒரு தியரம் ஒன்று இருக்குன்னு சொன்னேன். அதாவது என்னட்டா அது உங்களுக்கே விளங்கும் எப்படி என்றா, இப்ப என்னட்ட ஒரு ஸ்லெக் வேரியபிள் வந்துட்டுது, அதுக்கு ஒரு வேல்யூ வந்துச்சு. எங்கட பிரைமல் ப்ராப்ளத்துல யோசிங்க. பழைய ப்ராப்ளத்துல ஸ்லெக் வேரியபிளுக்கு வேல்யூ வந்தான்னு அர்த்தம் அந்த ரோ மெட்டீரியல் பாவிக்காத ரோ மெட்டீரியல் இருக்குது என்று அர்த்தம். அப்படி பாவிக்காத ரோ மெட்டீரியல் இருந்துச்சுண்டா சொல்லுங்க. அப்போ அது சம்பந்தப்பட்ட அந்த கொண்டிஷன் இருக்கு தானே, அந்த கொண்டிஷன் அந்த x1 x2 சம்பந்தப்பட்ட கொண்டிஷன்ல அந்த S1 போட்டா தான், அந்த ஸ்லக் வேரியபிள் போட்டா தான் அது ஈக்குவலா வரும். அப்படி போடாட்டிக்கு அது லெஸ் தேன் ஈக்குவல் டு தான் இருக்கும், ஒரு இன்இக்வாலிட்டியா தான் இருக்கும் இந்த இது. அந்த நேரத்துல இந்த இருக்கிற அந்த ஸ்லக் வேரியபிள் பூஜ்ஜியமா போயிட்டாருண்டா என்ன நடக்கும்? பூஜ்ஜியமா போயிட்டாருண்டா இந்த இது இல்லாம போடும். இல்லாம போனா நாங்க ஆல்ரெடி ஈக்குவல் போட்டு தானே சேர்ந்தாங்க, இப்ப ஈக்குவலே வரும். அப்ப இந்த x1 x2 அந்த ஈக்குவேஷனே ஈக்குவலா வந்தது. அதைத்தான் நாங்க சொன்னாங்க, ஒரு செலக்ட் வேரியபிள் பூஜ்ஜியம் வந்தா அது சம்பந்தப்பட்ட அந்த இது கொண்டிஷன் ஈக்குவேஷனா போயிடும். அதுவே செலக்ட் வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சுண்டா அது இன்இக்வாலிட்டி கான்ஸ்டன்டா தான் இருக்கும், அந்த x1 x2 அதுகளோட கதை கேட்கும். சரியா? ஸோ அதை வச்சுக்கொண்டு சொல்லுங்க. இங்க y1 ஷேடோ பிரைஸ். ஷேடோ பிரைஸ் என்ன? அந்த ரோ மெட்டீரியல் 1 worth. அப்ப ஷேடோ பிரைஸ் இருக்குன்னு அர்த்தம் அந்த செலக்ட் வேரியபிள் ஃபுல்லா முடிஞ்சது, அந்த ரோ மெட்டீரியல் 1 இது ஃபுல்லா முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதே மாதிரி y2க்கும் ஒரு பெறுமதி இருக்கு, ஷேடோ பிரைஸ் 2 இருக்குன்னு அர்த்தம். ஆஹ் அவருக்கும் அவருக்கும் என்ன ஃபுல்லா முடிஞ்சது. சரியா? அப்ப மற்றது என்ன y3. இப்ப y3 தான் என்ன ஷேடோ பிரைஸ் பூஜ்ஜியமா இருக்குது. y3 தான் பேசிக் வேரியபிள் இல்ல தானே. y3 ஷேடோ பிரைஸ் பூஜ்ஜியமா இருக்குண்டா அவர் சம்பந்தப்பட்ட செலக்ட் வேரியபிள் என்ன S3. பிரைமல்ல சொல்றேன், பிரைமல்ல இருக்கிற செலக்ட் வேரியபிள் S3 மிஞ்சி கிடக்குது. அப்ப அது ஒரு வேல்யூ இருக்குது. அப்ப ஒரு வேல்யூ இருக்குதுண்டா சொல்லுங்க, அது என்ன அது சம்பந்தப்பட்ட கொண்டிஷன் வேல்யூ இருக்குண்டா அது சம்பந்தப்பட்ட கொண்டிஷன் இருக்கிற அந்த x1 x2 x3 இந்த இது இன்இக்வாலிட்டியா இருக்கு. அதே மாதிரி ஒரு இது இருக்குதுன்னு வைங்க கொஞ்சம், இப்படி y1க்கு ஒரு பெறுமதி இருக்குதுண்டா, ஷேடோ பிரைஸ் இருக்குதுண்டா, அது ஸ்லக் வேரியபிள் இல்லாம போடும். அப்படி என்றா ஓகே. சோ இப்ப நான் அதுல இது நடந்தா இது என்ன மாதிரி ஸ்லக் வேரியபிள் ஈக்குவாலிட்டி வரும்னு சொல்லிட்டேன். இப்ப மற்றமா யோசிக்கும். இப்ப பிரைமல் ப்ராப்ளத்துல இந்த இடங்கள்ல S1 S2 S3களை வாடுறதெல்லாம் என்னன்னு சொன்னாங்க, ஷேடோ பிரைஸா இருக்கும்னு சொன்னாங்க. அந்த ஷேடோ பிரைஸுக்கு பெருமானம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த ஸ்லக் வேரியபிள்ஸ் பூஜ்ஜியமா போயிட்டு, அதனாலதான் இங்க ஷேடோ பிரைஸ் வந்தான்னு சொன்னாங்க. அப்படி அது வெளியே இங்க ஷேடோ பிரைஸ் பூஜ்ஜியமா இருந்தா அது சம்பந்தப்பட்ட அந்த ஸ்லக் வேரியபிள் அங்க கிரேட்டர் தேன், அது ஒரு வேல்யூ இருக்குது என்ற அர்த்தம். அதே மாதிரி இதை மற்ற யோசிங்க. இது இப்ப டுவல் ப்ராப்ளம். இந்த டுவல் ப்ராப்ளத்துல இப்ப அந்த ஷேடோ பிரைஸ் இருக்கிற இடங்கள்ல என்ன இருக்குது, x1 x2 x3 அந்த பெருமானம் இருக்குது. சரியா? அப்ப சொல்லுங்க, x1 x2 x3க்கு அந்த பெருமானம் ஏதாச்சும் இருந்துச்சண்டா
அது சம்பந்தப்பட்ட அந்த அங்க இருக்கிற ரோல இருக்கிற அந்த constraint வந்து அதுல இருக்கிற ஸ்லக் வேரியபிளுக்கு என்ன பெருமானம் பெறும். இங்க x1 x2 x3 வந்து பழைய ஷேடோ பிரைஸ் யோசிச்சிங்களா, ஒரு நாங்க பழைய இதுல ஷேடோ பிரைஸ் இருந்துச்சுட்டா அது சம்பந்தப்பட்ட ஸ்லக் வேரியபிள் பூஜ்ஜியம். அப்படி ஸ்லக் வேரியபிள் பூஜ்ஜியம் இல்லாட்டிக்கு ஷேடோ பிரைஸ் பூஜ்ஜியம். இப்ப சொல்லுங்க அதே மாதிரி x1 x2 x3க்கு ஒரு வேல்யூ இருந்திருந்தா அது சம்பந்தப்பட்ட அந்த கொண்டிஷன் இருக்கு தானே, டுவல்ல இருக்கிற கொண்டிஷன்ல வர அந்த டுவல் ஸ்லக் அந்த டுவல் ஸ்லக் இருக்கு தானே, அந்த டிஎஸ் அது வந்து அங்க வந்து என்ன, இங்க x1 x2க்கு வேல்யூ இருந்தா அங்க பூஜ்ஜியமா போடும். அதே மாதிரி இங்க x1 x2க்கு வேல்யூ இல்லாம பூஜ்ஜியமா இருந்ததுன்னா அந்த டுவல் ஸ்டக்குக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அதனாலதான் அது வந்து இன்இக்வாலிட்டியா இருக்குது. அப்படி அது பூஜ்ஜியமா இருந்துட்டா ஸ்ட்ரைட்டா அது ஈக்குவல் கண்டிஷனுக்கு வந்துரும்னு சொன்னாங்க. சரியா? அப்படி வச்சு பாருங்க சொல்லுங்க. வைஸ் வர்சா தானே. அப்ப டுவல் ஸ்லக்குக்கு ஒரு பெருமானம் இருந்தா அது சம்பந்தப்பட்ட அந்த x1 x2 x3 வந்து பூஜ்ஜியமா போடும். அப்ப சொல்லுங்க இங்க வந்து டுவல் ஸ்லக் வேரியபிள் 10, இந்த டுவல்ல வர s2 அதுக்கு ஒரு பெருமானம் இருக்குதுண்டா, ரெண்டாவது கொண்டிஷனுக்கு s2 ஸ்லக் வேரியபிளுக்கு பெருமானம் இருந்தா அந்த ரெண்டாவது கொண்டிஷன் சம்பந்தமா இருக்கிறது யார், x2. x2 இந்த பெருமானம் பூஜ்ஜியமா போடும். அப்ப x2 பெருமானம் பூஜ்ஜியம் உண்டா என்ன, x2 பெருமானம் அங்க இருக்கு r. அப்ப ds2 வந்து பெருமானம் இருந்துச்சுண்டா அது சம்பந்தப்பட்ட அந்த ப்ராடக்ட் x2 வந்து x2 நம்பர் வந்து பூஜ்ஜியமா போடும். ஸோ r வந்து பூஜ்ஜியம். அப்ப r பூஜ்ஜியம் உண்டு x2 பூஜ்ஜியம் உண்டு தெரிஞ்சா இதுல பூஜ்ஜியம் இருக்கிற வேல்யூ என்ன, முதலாவது இருக்கு மற்ற மூன்று இருக்குது. சரி, இது x2 பூஜ்ஜியம் உண்டு தெரிஞ்சா x2 பூஜ்ஜியம் எங்கள்கிட்ட என்னென்ன தெரியும், x3 வேல்யூ தெரியும். அப்ப இதை x3க்கு பிரதியிடுங்கோ. x2 இப்ப தெரியும் பூஜ்ஜியம் ஒன்று தெரியும். x1 அதை q1 போடுவோம். இவ்வளவு என்னது செவனையா இருக்கும், இந்த சொல்யூஷனுக்கு செவனையா இருக்கும். ஓகேயா? போட்டு பிரதியிட்டீங்கண்டா q வரும். q கண்டா எங்களுக்கு 0.235 வரும். 0.235 சைவரும் வர்ற மாதிரி வேற ஏதாச்சும் ஆன்சர் இருக்குதா? இல்ல. ஸோ நேரடியா நாங்க எம்சிக்கு தானே இதை வச்சுக்கொண்டு தட்டி நீங்க போடலாம் முதலாவது. ஓகே, இதான் அந்த காம்ப்ளெக்ஸ் அந்த காம்ப்ளிமெண்டரி ஸ்லெக் தியரம்ல நாங்க என்னென்று இதை யூஸ் பண்றோம். சரியா? இந்த ஸ்லெக் இந்த இது இந்த அர்த்தங்கள் விளங்கியிருந்தா தான் செய்யலாம். அப்ப எல்லாம் சிம்பிள் தான், பட் கொஞ்சம் விளங்க கஷ்டப்படும். ஒன்று ரெண்டு கேள்விகள் இப்படி செய்து கொஞ்சம் உள்ளார விளங்கி பாருங்க. கொஞ்சம் கஷ்டமா ஒரு வித்தியாசமான பாடம் தான், ட்ரை பண்ணா முடியும். ஓகே, ஸோ எக்ஸாமுக்கு பாடமாக்கிட்டு போனீங்கன்னா ஃபுல்லா விளங்காது. ஸோ இது வந்து இப்படி விளங்கி வச்சிருங்கோ. அப்ப ஓரளவு விளங்கி இதாக்கினா தான் செய்யலாம் எக்ஸாம்ல. சரியா? ஸோ இதோட டுவல் ஸ்லெக் இந்த டுவல் தியரி வந்து முடியுது. ஓகே, ஸோ இத்துடன் விடைபெறுவது தேஜஸ்வினன்.